நடக்கிறது. எளியா சொல்லுவார்ல, எந்த மட்டும் நீங்க குந்தி இந்த பக்கம் சாஞ்சி இந்த பக்கம் சாஞ்சி சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அதோடைய நடை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படி நடந்து போகிறது. இன்னொரு நடை இருக்குது, ரிவர்ஸாக நடக்கிறது. எப்படி முன்னால் போகாமல் பின்னாலே நடக்கிறது. நானும் கொஞ்ச நாள் அப்படி நடந்து பார்த்தேன். பிறகு பார்த்தேன், அதை விட்டுட்டேன். அது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையாக இருக்குது. ஏன்னா எங்கேயாவது போய் முட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை விட்டுட்டோம். அப்படி ஒரு நடை. இப்படி இருக்குது. வேதாகமத்திலையும் அநேக நடைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். பைபிளில் இருந்து செங்கடலை பிரித்து என்ன பண்ணாங்களா, அதிலே வெட்டாந்தரையில் நடந்தார்கள். யோர்தானை பிரித்து அதில் என்ன பண்ணாங்க, நடந்தார்கள். அக்கினி ஜுவாலையில் என்ன பண்ணார்கள், நடந்தார்கள். கடலின் மேலே பேதுரு என்ன பண்ணார், நடந்தார். அடுத்ததாக சங்கீதம் 23 இப்படி போட்டிருப்பாங்க, மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள், அப்படி ஒரு நடைய போட்டிருப்பாங்க. இன்னொரு நடக்கும், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுவோம்.